இந்த சம்க்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து கன மூலத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பவர் கியூப் அதுக்கு இந்த பவருக்கு கியூப் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2 கியூப்பையும் கியூப் பண்ணிக்கலாம். √3 அப்படியே வச்சுக்கலாம். 3 பவர் கியூப் எடுக்கும்போது ஸ்கொயர் எடுத்தோன்னா 9 9 × 3 27 ஈக்குவல் டு 3 பவர் 3 the whole power x. இப்போது இது வந்து கனமூலத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 வந்து நம்ம ரூட்டை விட்டு எடுத்து இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். அப்போ 1/3 மாறிடும். ப்ராக்கெட்டில் எழுதும்போது 3 பவர் 3 the whole power x. பார்த்தீங்க அப்படின்னா 3 பவர் 27 இது இங்கே கீழே வரும்போது இந்த ஹோல் பவர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ப்ராக்கெட்லேருந்து கீழே வரும்போது 1 மல்டிப்ளிகேஷனில் வரும். 1 3 9 27 ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 பவர் 9 ஈக்குவல் டு 3 பவர் 3 the whole power x. இப்போ அடுக்கு அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுக்கு ஈக்குவல்னு தெரியும். அப்போ 9 ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு. இப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 9க்கு வர்க்கமூலம் பார்க்கும்போது 3 ஸ்கொயர்டு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம கீழே காமனாக மாற்றுறதுக்காண்டி 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு. இது அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சு அடுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இதுக்கான ஆன்சர் 2. இப்போ இதே இது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அடுக்கு பவர்ஸில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனும் எழுதணும் அப்படின்னு எழுதிடக்கூடாது. ப்ராக்கெட் போட்டு மேலே இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்படி இல்லாமல் இந்த அடுக்குகளுக்கு அடுக்கடுக்காக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த அடுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 2. இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.